நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடை அடுத்த கூட்டப்பள்ளி பகுதியில் வசித்து வருபவர் சதீஷ்குமார். இவர் தோக்கவாடியில் உள்ள அட்டை கம்பெனியில் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் சதீஷ்குமார் இருசக்கர வாகனத்தில் 6 வயது மகன் பிரவீஷுடன் கடைவீதிக்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. தோக்கவாடி பகுதியில் சென்றபோது பின்னால் அதிவேகமாக வந்த KSR கல்வி நிறுவனத்திற்கு சொந்தமான கல்லூரி பேருந்து முந்தி செல்ல முயன்றபோது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாக கூறப்படுகிறது. அப்போது இருசக்கர வாகனத்தில் முன்பக்கமாக அமர்ந்திருந்த பிரவீஷ் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி தந்தை கண்முன்னே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சதீஷ்குமாரின் வலது கை துண்டான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் கல்லூரி பேருந்தை சிறைபிடித்ததோடு சாலையில் பேரிகார்டுகளை போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே அந்த வழியாக வந்த அனைத்து கல்லூரி பேருந்துகளும் நிறுத்தப்பட்டதால் மாணவர்கள் இறங்கி நடந்தே கல்லூரிக்கு சென்றனர். அப்போது தனியார் பேருந்து ஒன்று செல்ல முயன்ற நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பக்கவாட்டில் உள்ள கண்ணாடியை உடைத்தனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நீடித்த நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த திருச்செங்கோடு DSP போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சாலையில் வேகத்தடை அமைத்தால் மட்டுமே கலைந்து செல்வோம் என அவர்கள் கூறினர். இதனையடுத்து வேகத்தடை அமைக்கப்படும் என DSP உத்தரவாதம் அளித்தார். இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திய கல்லூரி பேருந்து ஓட்டுநரை போலீசார் பாதுகாப்பாக அழைத்து சென்ற நிலையில் வேகத்தடைக்கான பணிகளை தொடங்கினால்தான் விபத்தை ஏற்படுத்திய பேருந்தை விடுவிப்போம் என பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பணிகள் தொடங்கிய நிலையில் கல்லூரி பேருந்தை விடுவித்தனர். கல்லூரி பேருந்துகள் அதிவேகமாக செல்வதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் தோக்கவாடி பகுதியில் பேரிகார்டுகள் உள்ள பகுதியில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விபத்தின் போது வலதுகை துண்டிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சதீஷ்குமாரின் குடும்பத்திற்கு அரசு சார்பாக உதவ வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.